புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பாடல் வந்து பாடி முடிச்ச பிறகு அங்க போயிட்டு பிளரி மாத்தாண்ட பிள்ளை சொல்லுவாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. அந்த சாங்ல என்னதான் சார் இருக்கும், என்ன பண்ணிருப்பாரு ராஜ் சார்? ஒன்றும் ராஜா ராஜா இவர் அந்த வரகு வெற்றவர்கள் எல்லாம் உதயமூர்த்தியை பாட சொல்ற போது அவர் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அப்படியே அப்படியே மார்த்தாண்ட பிள்ளை மாதிரியே பாடுவார். ததர அப்படி பாடினோன்னா அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி போட்டு அந்த ரொம்ப அழகா சொல்லுவார், எல்லாருக்கும் புரியற மாதிரி பாடுனீங்கன்னா அப்படின்னு. அப்பதான் உதயமூர்த்திக்கு ஒரு ரியலைஸ் பண்ணுவார், கரெக்ட்ல நம்ம ஏதோ எல்லாருக்கும் புரியும்னு நம்ம பாடிட்டு இருக்கோம், இவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம பாடுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதே ராகத்துல புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு. ஏன்னா வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம்ங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இசை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னா நம்ம என்ன கருத்தை பாடுறோங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவர் அந்த டயத்துல சுத்ததன்யாசி மூலமா அவர் அந்த அந்த விறகவற்றவர்கள் மத்தியில பேசுற விஷயம் வந்து இதுதான், நாட்டுல இந்த சமூக நீதி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுவார். வீதிக்கு ஒரு கட்சி உண்டு, ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் ஒரு நாதி இல்லை அப்படி அந்த வார்த்தைகள் வந்து புலமை பித்தன் அவர்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அது பியூட்டிஃபுல்லா சொல்லி அதை இவரை கேட்டுருவார். அந்த அப்பா கேட்டுன்னு வந்து அவருக்கு வந்து சுத்ததன்யாசி காதுல விடணும், சுத்ததன்யாசில இப்படிலாம் ஒரு பாட்டு பாடுறானேன்னு அவருக்கு ஒரு கோபம். வீட்டுக்கு வந்து சொல்லுவேன், என்ன அசுத்த தன்யாசி இது, பயங்கரமான வார்த்தை ஜாலம் அது கேபி சாரோடையது, அசுத்த தன்யாசியில பாடிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அந்த டயத்துல ஒரு 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 வச்சனம் சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஒரு பாதிச்ச வசனம். அது எல்லாருக்குமே அது பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது 7 சுரங்களும் எல்லாரோட சொத்து அப்படிம்பார் உதயமூர்த்தி. அந்த இது வந்து ஏகபோக உரிமை கொண்டாடாதீங்க, இந்த ஸ்வரம் உங்களுக்கு தான் உரிமை, சொந்தம் கொண்டாடாதீங்க. இந்த 7 சுரத்தை வச்சு அவரவர் எப்படி முன்னுக்கு வராங்களோ அது அவர் புத்திசாலித்தனத்தை பொறுத்தது, அவங்ககிட்ட விட்டுருங்க, ஸ்வரம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இது. அதனால நான் அந்த ஸ்வரத்தை எடுத்து கொஞ்சம் அவங்களுக்கும் புரியணுமேனு கொஞ்சம் மாத்தி பாடினேன், நீங்க ஒத்திக்கிங்கன்னா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனா அவர் தனியா இருக்கிற போது அண்ணி அங்க இருக்க அவங்க கிட்ட சொல்லுவார், இப்படி மாத்தி பாடுறதுக்கும் ஒரு ஞானம். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அதான பிளரி மாத்தாண்ட பிள்ளை விடுவாங்க. என்ன பியூட்டிஃபுல் கேரக்டர் ஆர்க்கு பாருங்க அது.